வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போறோம். சுக்கிரன் நீச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் கன்னி ராசியில பெயர்ச்சியாகி வரும்போது வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் நீச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். கன்னி ராசியில புதன் பகவான் ஆட்சியும் உச்சமும் பெறுகிறார். புதன் ஆகப்பட்டவர் பார்த்தீங்கன்னா திறமைக்கு உண்டான ஒரு காரக கிரகம். கல்வி, ஞானம் இந்த மாதிரியான அனைத்து விதமான ஒரு பண்புகளுக்கும் உண்டான ஒரு கிரகமாக புதனுடைய வீட்டில் சுக்கிரன் வர்றதுனால, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அழகு சம்பந்தப்பட்ட, ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட, வருமானம் சம்பந்தப்பட்ட சில காரகங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. இந்த காரக கிரகங்களுக்கு உண்டான அந்த சுக்கிரன் புதனுடைய வீட்டில் கன்னி ராசியில வரும்போது நீச்சம் அடைகிறார். இது அந்த குருவினுடைய வீட்டில் அந்த சுக்கிரன் பயிற்சியாக வரும்போது உச்சம் அடைகிறார். அதாவது கல்வி, அதாவது ஞானத்திற்குண்டான, கல்வி கிரகத்திற்குண்டான, வருமானத்திற்குண்டான அந்த குருவோட வீட்டில் அந்த சுக்கிரன் உச்சம் பெற்றும் அந்த கல்விக்காரகனாகப்பட்ட அந்த புதனுக்குண்டான வீட்டில் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய ஒரு நேரம். இது இந்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகும்போது என்னென்ன மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 11ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நல்ல இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைந்தாலும் ஆனால் அதனுடைய காரகத்துவங்கள் அப்படின்றது ஒரு தவறான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஒரு கெட்ட இடத்துல நீச்சம் அடைகிறாரு ஒரு கிரகம் அப்படின்னா அதனால எந்த வலியும் வேதனையும் இருக்காது. ஆனால் ஒரு நல்ல இடத்துல கிரகங்கள் நீச்சம் அடையும் போது அதனால சில பாதிப்புகள் அப்படின்றது 100% வருவதற்குண்டான ஒரு நேரம். அதுலேயும் முக்கியமாக கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். 11ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அனுபவிக்காத விஷயங்களையும் அனுபவித்தே தீரணும் அப்படின்ற மாதிரியான சில ஆசைகள் வரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். எந்த ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அந்த சின்ன சின்ன விஷயங்களோட ரொம்ப அதிகமாக டிராவல் பண்ணணும். ஒரு சின்ன ஆசையா இருக்கணும். அதாவது இந்த சினிமாவை நம்ம இந்த இடத்துல இந்த டயத்துல நின்று பார்க்கணும், அதுவும் இந்த ஐஸ்கிரீமோட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் ரொம்ப சின்ன ஆசைங்க. ஆனா அந்த ஆசை அப்படின்றது அதை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றது தான் அந்த 11ஆம் இடம். இப்படி இந்த 11ஆம் இடத்துல வலுப்பெறக்கூடிய சில காரகத்துவங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நீச்சம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால அந்த ஆசையும் அந்த அதிகப்படியான ஒரு ஆர்வமும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பிரச்சனையாக முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துல இவர்களினுடைய தேடல்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இவர்கள் அதிகப்படியாக கலைத்துறையில இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு துறையை மாத்திரம் சார்ந்து இருக்கிறவர்களாக இல்லாம எல்லா துறையிலையும் இவர்களினுடைய ஆக்குபேஷன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இப்போ ஒரு நடன கலைஞர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நடனம் மட்டுமே பிரதானமாக இருக்காது. அடுத்து பாட்டும் பாடுவாங்க, கவிதையும் எழுதுவாங்க, அடுத்து ஆக்டிங்கும் பண்ணுவாங்க. இந்த மாதிரியாக திரும்ப டெக்னிக்கல் ஒர்க்கும் பண்ணுவாங்க, பேக் எண்ட்ல இருந்து டெக்னிக்கல் ஒர்க்கும் பண்ணுவாங்க. இப்படி பல்வேறு முகங்களையும் பல்வேறு பிரதான துறைகளையும் கையாள்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சார்ந்த ஒரு அமைப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களினுடைய வாய்ப்புகள் இந்த ஒரு மாதத்துல அதிகப்படியாக தேடி வந்தாலும் அந்த வாய்ப்புகளுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்களா அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்விக்குறியாக வைக்கிறோம். ஏன்னா இது நாள் வரைக்கும் வாய்ப்புகளே வரல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு
இப்போ வாய்ப்புகள் வந்தாலும் அதற்குண்டான ஒரு உழைப்பு அப்படின்றது நீங்க போடணும். அதுதான் அந்த சுக்கிரன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சொகுசா சில விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும் அப்படின்ற பட்சத்துல, அந்த இடத்துக்கு உண்டான சில டிராவலோ, இல்ல பார்த்தீங்கன்னா, அங்க போய் சேர்வதற்கு உண்டான சில அமைப்புகளோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சொகுசா இருக்கணும். திடீர்னு இருந்தாப்புல ஃப்ளைட்ல ஏறி போவாங்க. அங்க குடுக்குற காசே பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டுக்கும் கம்மியா தான் இருக்கும். அது ஏதாவது நம்ம முன்ன போட்டு பின்ன புரட்டிக்கலாம். நம்ம போறது தான் அங்க கெத்தா இருக்கும் அப்படின்னு நினைச்சு, இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல, ஒரு ஆடம்பரமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் தான் உங்களுக்கு முக்கியம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான கன்டென்ட்டே பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ப்புகளை மட்டும் நீங்க நோக்கி டிராவல் பண்ணும்போது, உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் வராது. உங்களுக்கு நினைக்காத இடத்துல, நினைத்த ஒரு பெரிய இடத்துல உங்களுக்கு கிடைக்குதுன்றபோது, அந்த வாய்ப்ப மட்டுமே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆனால் நம்ம அந்த ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி, இங்கேருந்து ஒரு ஆடம்பரமா சில விஷயங்களை செய்யும்போது, அந்த வாய்ப்புகள் தேவையில்லாமல் கை நழுவி போகிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. அதனால இதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சில விஷயங்களை உயர்வுகள் அடையக்கூடிய ஒரு நேரம். ஒரு பொறுப்புகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட சேர்ந்த ஒரு பொறுப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அடுத்து பணம் சார்ந்த சில துறைகள்ல இருக்கக்கூடியவர்கள், ஒரு கேஷியரா இருக்கலாம், ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில இருக்கலாம், ஒரு பேங்க் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கலாம். இப்படி இந்த ஒரு உயர் பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த ஒரு அக்கறையோடையும் ஒரு கான்சன்ட்ரேஷனோடையும், அதாவது சில இடத்துல இந்த சுக்கிரன் நீச்சம் பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இவ்வளோ ஒரு கவனமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்றேன். அதுல நீங்க ஏதாவது ஒரு சிதற விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க வேலை பாதிக்கப்படும். அது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷன்ஸு, வருமான உயர்வு, இது எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷனா பண்ணும்போது ரொம்ப எளிதா பெறக்கூடிய ஒரு நேரமும் கூட. இவன் ரொம்ப பொறுப்பா இருக்கான், அவனுக்கு எந்த விதமான ஆடம்பரமும் தேவையில்லை, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான் அப்படின்னு மற்றவர்களால புகழக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த இடத்துல நீங்க கவனமாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு பெருமிதமாக இருக்கும். அதனாலதான் இவ்வளவும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு கவனமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால, உங்களுடைய ராசியில சந்திரன் எப்போதுமே நீச்சம் அடைகிறதுனால ஒரு பதற்றம் வந்துடும். ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, ஆஹா நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து வாய்ப்பு வந்துருச்சு, அப்போ நம்ம இதை ரொம்ப பிரபகண்டா படுத்தணும், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும், அவன் அன்னைக்கு என்னைய பார்த்து அப்படி பேசினான், அவனுக்கு முதல்ல மெசேஜ் போடணும், நான் ஸ்டேட்டஸ் வைக்கணும், இப்படி இந்த விஷயங்களை வாய்ப்புகளை நோக்கி நீங்க இன்னும் டிராவலே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே ரொம்ப தீவிரமா அதுல வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கு. இதுல சுக்கிரனும் நீச்சமாக 11ஆம் இடத்துல அடையிறதுனால ரொம்ப கவனக்குறைவுகள்லாம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் முதல்ல விசாகம் நட்சத்திர அன்பர்கள், அதாவது துலாம் ராசியில இருக்கக்கூடிய விசாகமும் ரொம்ப அமைதி, இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்களும் ரொம்ப அமைதியின் சிகரம் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துலையும் வீண் வம்பு வழக்குகளுக்கு போகாத ஒரு நபர்கள். ஆனா வம்பு வழக்கு எல்லாமே இவர்களை தேடி தான் வரும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா மற்றவர்களினுடைய பிரச்சனைகளுக்காக ஒரு பஞ்சாயத்து பண்ண நபர்கள் அப்படின்னா இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் தான். தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை முதல்ல போய் ஆளா நின்று அங்க சமரசம் பேசி வச்சுட்டு நீங்க உங்களுக்கு உண்டான சில வேலைகள் எல்லாம் செய்வீங்க. அங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஆதாயமும் கிடையாது. ஒரு 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 தன்னார்வத்தோடு சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க. உங்களுடைய 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறதுனால இந்த இடத்துல இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக வரும். நீங்க 70s 75 இந்த மாதிரியான இயர்ல பிறந்திருந்தா கூட எங்களுக்கு வயசே 50 ஆச்சு மேடம், எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு சின்னதா ஒரு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்புகள் வந்ததுன்னா நீங்க இங்க வேலையை விட்டுட்டு போய் அங்க போய் தேடணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும், ரொம்ப நாளா வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளுக்கு உண்டான ஒரு காரண நேரமாக தான் இந்த வாய்ப்புகள் வரப்போகுது. அதனால இதை நீங்க
நீங்க பயன்படுத்தும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு சனியினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால எப்போதுமே உழைப்பை நோக்கி மட்டுமே டிராவல் பண்ணுவாங்க. யாரும் என்ன பேசினாலும் அதுக்கு பெரிய அளவு வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, நான் அதை பத்தி கவலையே படமாட்டேன் அப்படின்னு தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்கள். அதே மாதிரி இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களினுடைய வருமானம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கும். எந்த இடத்துல இவர்கள் 100% உடல் உழைப்பை போடுகிறாங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் இன்கம் தான் இருக்கும். எந்த இடத்துல இவர்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இரவு பகல் பார்க்காம ஓய்வு இல்லாமல் வேலை செய்கிறாங்களோ அங்கே தான் அவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இருக்கும். இதனால ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம். இப்போ இந்த சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான அங்கீகாரம், உங்களுக்கு உண்டான வருமான உயர்வு, உங்களுக்கு உண்டான திருமண பாக்கியங்கள் இது எல்லாமே வந்து சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். உழைச்சு திருமணம் செய்யறதே மறந்துடுவாங்க அப்படின்னா இது அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் தான். எனக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அந்த கமிட்மெண்ட்டையே லைஃபையே ஒதுக்கக்கூடியவர்கள் நம்ம அனுஷம் நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு இப்போ இந்த திருமண பாக்கியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து கேட்டை நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப புத்திசாலியான நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் இல்லையா? அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களுக்கு அந்த டிவோர்ஸ் கேஸ் இது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். முதல் திருமணத்தில் டிவோர்ஸுக்கு வந்து அடுத்து 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய ராசியிலேயே சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு, அதுவும் களத்திராதிபதியும் கூட. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு அடுத்த திருமண வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன நம்ம சொல்லும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைமுக உறவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய உறவுகள் ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சுக்கிரன் நீச்ச காலகட்டம். சில மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் வெளி உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இளம் வயதினர்கள், அதாவது 25 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எடுத்து செயல்படக்கூடிய ஒரு நேரம். எனக்கு திருமணம் செய்யறதுக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான தேவையில்லாத முடிவுகள்லாம் எடுத்து வாழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த பதிவு ஆரம்பிக்கும் போதே விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான எச்சரிக்கை விஷயங்கள் நிறைய சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டிருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபட வேண்டாம். ஈடுபட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த சுக்கிரன் நீச்ச காலகட்டம் மிக அதிக அளவு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி அமைப்புகள் படி இந்த சுக்கிரன் நீச்ச காலகட்டம் எப்படி செயல்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.